நல்வழி வெண்பா 1 முதல் 5 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். ஆசிரியர் ஔவையார். ஔவையார் அருளிய நல்வழி என்பது மக்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் 40 வெண்பாக்களை கொண்ட ஒரு தமிழ் நீதி நூல். இது ஒழுக்கம், நிலையாமை, ஈதல் மற்றும் பாவ புண்ணியம் உள்ளிட்ட வாழ்வியல் நெறிகளை எடுத்துரைக்கிறது. வெண்பா 1. புண்ணியமாம் பாவம் போல் போன நாள் செய்த அவை மண்ணல் பிறந்தாருக்கு வைத்த பொருள் என்னுங்கால் ஈதொழிய வேறில்லை. எச்சமயத்தோர் சொல்லும் தீதொழிய நன்மை செயல். விளக்கம். மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அவன் கூட வருவது அவன் செய்த புண்ணியம், பாவம் என்று கூறும் 2 மட்டுமே. இதை தவிர வேறு எதுவும் கூட வராது. அனைத்து சமயமும் கூறுவது தீமையை செய்யாதே, உன்னால் முடிந்த நன்மையை செய் என்பதுதான். வெண்பா 2. சாதி 2ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார் பட்டாங்கள் உள்ளபடி. விளக்கம். உண்மை நெறிப்படி கூறுவதாயின் உலகத்தில் பிறந்த மனிதர்களில் 2 வகை ஜாதியினர்தான் உள்ளனர். ஒருவர் அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படைத்த மேலோர். மற்றொருவர் தன்னிடம் உள்ளவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து உதவாத கீழோர். மேலோர் கண்ட நீதிநெறி நூலில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். இதை நன்றாக உணர்ந்து கொள். வெண்பா 3. இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பு இதன்றே இடும்பொய்யை மெய்யென்று இராதே. இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழல் பெருவலி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு. விளக்கம். நிலையில்லாத இந்த உடம்பை மெய்யென்று கருதி அதற்கு அனைத்தும் செய்கிறாயே. மெய்யென்று கூறும் உடல் பொய் என்பதை உணர்ந்து வறியவருக்கு விரைந்து காலம் தாழ்த்தாமல் ஈகை செய்க. மக்கள் ஊழன் வினைப்படி நல்ல காரியம் செய்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் சொர்க்கம் உங்களுக்கு வாசல் கதவை திறக்கும். வெண்பா 4. எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய் ஒண்ணாது புண்ணியம் வந்தெய்து போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விளவெறிந்த மாத்திரை கோல் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. விளக்கம். கண் தெரியாத குருடன் மாங்காய் அடிக்க முயற்சி செய்து அவன் கையில் வைத்திருந்த கோலை இழப்பதை போல் ஒருவன் காலம் அறியாமல் ஒரு செயலை செய்தால் அவனிடம் உள்ளதையும் இழக்க நேரிடும். நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக ஒரு காரியம் கைகூடும் வேலை வரும் வரை நாம் செய்யும் எந்த முயற்சியும் பலன் தராது. அதனால் காலம் கருதி ஒரு செயலை தொடங்க வேண்டும். வெண்பா 5. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமென் என்றால் போகா. இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். நாம் மனம் வருந்தி அழைத்தாலும் நமக்கு என்று இல்லாத பொருள் நமக்கு கிடைக்காது. அதுபோல் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னாலும் அது நம்மை விட்டு போகாது. அனைத்து காரியங்களும் உறவுகளும் நாம் செய்த பாவம், புண்ணியம் என்ற 2 விஷயங்களின் மூலமே அமைகிறது. இதை உணராமல் தினம் தினம் புலம்பி நெஞ்சம் வருந்துவது மனிதர்களின் இயல்பு. நன்றி.